ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு திஸ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி என்னோடய ஒர்க் முடிஞ்சு நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். என்னோடய எவ்ரிடே இதே மாதிரி இருக்காது. இன்றைக்கி கொஞ்சம் மீட்டிங்ஸ்லாம் இல்லைன்றதுனால ஒர்க் கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சும்மா பால்கனியில் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதை முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா, பேக் டு கிச்சன் வந்துட்டு அங்கே ரிமைனிங் பெண்டிங் இருக்க ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்ருக்கேன். வெசல்ஸ்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு வெசல் வாஷிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குட்டியாக ஒரு ஸ்கின் கேர் தான் பண்ண போகிறேன். பெருசாக எதுவும் இல்லை, வின்டர் டைம்ன்றதுனால ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது, அதனால் மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணிட்டேன். முன்னெல்லாம் அதிகமாக நான் டீ காஃபியே குடிக்க மாட்டேன். ஆனால் இப்போ இந்த வின்டர் டைமுன்றதுனால சூடாக ஏதாவது குடித்தா தான் நல்லாயிருக்கு. ஸோ அந்த ஹேபிட்டை மாற்றுறதுக்காண்டி ஹெல்த்தியராக ஏதாவது பண்ணலான்னு சொல்லி இன்றைக்கி சத்து மாவு கஞ்சி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஓகேவாக இருந்துச்சு. பட் இன்னுமே கூட கொஞ்சம் சுகர் போட்டிருந்துருக்கலாம். கொஞ்சம் சுகர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட்டுக்காண்டி லைட்டாக வந்துட்டு தேங்காய் வந்து துருவி போட்டிருக்கேன். நீங்கள் ஏதாவது டீ காஃபிக்கு பதிலாக ஹெல்த்தியாக எடுத்துகிட்ருக்கீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் நேரம் வந்துட்டு புக் படிக்கலான்னு நான் ரொம்ப நாள் நல்லா புக் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபியூ மந்த்ஸாக வந்து சுத்தமாக புக்கே படிக்கிறதில்ல. அதனால் ஆல்ரெடி ஏதாவது நமக்கு பிடிச்ச புக் எடுத்து படித்தோன்னா நமக்கு திரும்ப அந்த ஹேபிட் வந்து பில்ட் ஆகிரும். ஸோ அதனால் நான் வேல்பாரி புக்கு பிடிஎஃப்பில் படிச்சிருந்தேன். சரி புக்காக கிடச்சிச்சு, அதனால் அதே வந்து திரும்ப படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் இன்ன வரைக்கும் புக்கே படிச்ச இல்லைன்னா கண்டிப்பாக இந்த புக் எடுத்து படிச்சு பாருங்கள். உங்களுக்கே வந்து புக் படிக்கிற ஹேபிட் வந்துடும். இந்த புக்கில் வந்துட்டு நிறைய ட்ராயிங்ஸ்லாம் வரும். அதுக்காகவே வந்துட்டு நான் இந்த சீக்கிரமாக குட்டி குட்டியாக இருக்கும் சாப்டர்ஸு, அதை முடிச்சுட்டு அடுத்த ட்ராயிங்காகவே போயிட்டுருப்பேன். இப்படி தான் நான் வந்துட்டு என்னைய வந்துட்டு சீக்கிரம் புக்கு படிக்கிறதுக்காக இது பண்ணுவேன். இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி புதுசாக வந்து ஒரு சட்னி வந்து ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். யூடியூப் பார்த்து தான் ட்ரை பண்ணேன். எப்போவும் ரெகுலராக வந்துட்டு இட்லி தோசை அதை தான் பண்ணுவோம். ஸோ அதுலேயே வந்துட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சட்னி வந்து ட்ரை பண்ணிருந்தேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுறேன்னா எனக்கு பிடிக்கும். அந்த வேலை வந்து போர் அடிக்காத மாதிரி ஃபீல் ஆகும்.
இந்த சட்னி நிறையா பேர் பண்ணியிருப்பீங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதை வந்து நல்லா வறுத்து பொன்னிறமாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 4, 5 மிளகாய் வந்துட்டு வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப எண்ணெயை ஊற்றி அதில் ஒரு 5 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 1 வெங்காயம் எனக்கு 2 பேருன்றதுனால 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 வெங்காயத்தை நல்லா நறுக்கி அதை வந்து நல்லா வறுத்துக்கிறேன். அடுத்து வந்து தக்காளி 2 தக்காளி போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நீங்கள் இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா அதுலேயே வந்துட்டு அந்த ஹீட்டில் வெந்துடும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் போடணும். இதில் வந்துட்டு என்ன முக்கியமான டிப்புனா, புதினா வந்து அதிகமாக போடணும், கொத்தமல்லி வந்து கம்மியாக போடணும். இதை மிக்சியில் அரைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த பருப்பு மிக்சர் இருக்குல்ல அதை ஃபஸ்ட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அரைச்சி உப்பு போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். இதில் கடைசியாக வந்து ஒரு தாளிப்புக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிப்பு கொடுத்துருப்பேன். அவ்வளோதான் இந்த சட்னி. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி நிறைய vlogs பார்க்கணுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.